9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வாப்பா நீ இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கு. அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா அண்ட் ஜஸ்ட் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே கரெக்ட். பட் அது டைரக்டரோட விஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் யூ see the film then you clearly know it. ஸோ அதனால் வந்துட்டு both of us had நோ சாய்ஸ். அங்கே அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற லெவலுக்குலாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆப்ஷன் சரி வி பிளைண்ட் ஃபோல்டர்லி ஃபாலோட் பாலாஜி சார். ஆமாம் எக்ஸாக்ட்லி. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சோம். அண்ட் ஸ்டோரியே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தெரியும். அந்த சீன் சொல்லும்போது அப்போ எனக்கு சீன் சொல்லும்போது கூட என்னன்னு ஜஸ்ட் அதை நடிச்சுட்டு போயிடுவேன். அண்ட் ஐ திங்க் ப்ரீ கிளைமேக்ஸில் தான் எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டோரியே தெரிஞ்சது. ஏன்னா அதை எடுக்க ஸோ அப்புறம் தான் 2 நாள் நடக்கிற கதை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஷாட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவங்க தான் வந்துட்டு நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்டில் எப்படி இருந்தது? I'll say I was actually a huge fan of Lajavati song. So I remember நான் உள்ள வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இவங்களும் சேர்ந்து அது முடிச்சிட்டு when I was seeing, of course I was starstruck, yeah, and Boys was very famous. So it was like நான் first time ஒரு ஆக்டரை பார்க்குறேன், நேர்ல பார்க்குறேன். So it was like that. But he was very nice. He made me feel very comfortable. எனக்கு மானிட்டர்னா என்னன்னு தெரியாது, டேக்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். அப்போ he used to explain இதுதான் மானிட்டர் ரொம்ப சீரியஸாக பண்ண வேண்டாம் அப்படின்லாம் he used to come and tell me. ஸோ நிறைய விஷயங்கள் as a friend he was there. என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் மூவியில் I worked with a very good co-star. 9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வாப்பா நீ இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கு. அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா அண்ட் ஜஸ்ட் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே கரெக்ட். பட் அது டைரக்டரோட விஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் யூ see the film then you clearly know it. ஸோ அதனால் வந்துட்டு both of us had நோ சாய்ஸ். அங்கே அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற லெவலுக்குலாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆப்ஷன் சரி வி பிளைண்ட் ஃபோல்டர்லி ஃபாலோட் பாலாஜி சார். ஆமாம் எக்ஸாக்ட்லி. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சோம். அண்ட் ஸ்டோரியே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தெரியும். அந்த சீன் சொல்லும்போது அப்போ எனக்கு சீன் சொல்லும்போது கூட என்னன்னு ஜஸ்ட் அதை நடிச்சுட்டு போயிடுவேன். அண்ட் ஐ திங்க் ப்ரீ கிளைமேக்ஸில் தான் எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டோரியே தெரிஞ்சது. ஏன்னா அதை எடுக்க